விமன் பிக் பேஸ் லீக் 2024 28வது போட்டி மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இந்த சீசனில் தோக்கு அடிச்சிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ரீசன்ட் இயர்ஸில் ரெனெகேட்ஸுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக இருந்திருக்காங்க. ரிவர்ஸ் பிக்ஸை இங்கே பழி வாங்கும் விதமாக ஜெயிப்பாங்களா பேசலாம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. டீசெண்டான மினி லீக்ஸ் கொடுக்குறாங்க. கேம்ஸ் நிறைய இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன் பெட்டராக இருக்கும். ஆன் டைமில் என்னால் பிச்சை பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்ல முடியும். இந்த டீம் ஜெயிக்கும், இந்த பிளேயர் பெட்டராக பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்க முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக ரியல் 11 நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. இங்கே நிறைய கெயின் பண்ணலாம். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. MCGயில் தான் அந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. நவம்பர் 15 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 13 போட்டியில் 5 பேட் ஃபர்ஸ்ட்டு 8 சேஸிங்கு. இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? சேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் சேஸிங் ப்ரிஃபரபிள். பட் இந்த டேயில் 2 போட்டி, ஒரு போட்டி முடிஞ்சு தான் இந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னால பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 114. இங்கே லோ ஸ்கோராக நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. அண்டு அதனால் ஓரளவுக்கு சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிற அந்த கான்செப்டில் தான் நான் சேஸ் நான் சொல்கிறேன். பட் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் எல்லாம் MCGயில் விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ அதனால் இந்த ஆவரேஜ் ஸ்கோரை பேஸ் பண்ணி யோசிக்கலாமா? மாடர்ன் டேயில் நிறைய நல்ல ஸ்கோர்ஸ் வர மாதிரி ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் தோணுது. ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் விழுந்திருக்கு. மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் 149க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 85க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீம் தான் ஹை அண்ட் லோவில் இருந்திருக்காங்க. ஸ்டார்ஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டுருக்காங்க. MCGயில் 150க்கு பிலோவாக தான் எல்லா ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். அண்ட் 2023 ஒரே ஒரு போட்டி, அதுக்கப்புறம் 19 தான் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறையெல்லாம் இங்கே மேட்சஸ் நடக்கலை. சொல்லப்போனால் 10 சீசன் அப்படின்றது இது 10வது சீசன். 13 போட்டிங்கும் போது அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணி போகல. மென் கிரிக்கெட் தான் இங்கே நிறைய நடந்திருக்கு. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீசன்ட் பேட்டிங் யூனிட், பேட்டிங் டெப்த்தில் யூனிட்னு சொல்லணும். ஐனஸ் மெக்கியான் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஓகேவாகவும் இருக்குது. சில நேரங்களில் அது அவங்களுக்கு பின்னாடியும் போக வைக்குது. அந்த அளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ண மாட்டுறாங்க. யாஸ்டிகா பாட்டியா இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியுது. பட் அந்த குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்க முடியல. ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஸ்ட்ரைக் ரேட்டு போராக இருக்குது. மெக்லர்னிங் சூப்பர் பிளேயர். பட் இந்த சீசனில் இன்னுமே பெட்டராக விளையாடலாம். என்ன சொல்லப்போனால் ஓவராலாக ரீசன்ட் இயர்ஸில் மெக்லர்னிங்கோட WBPL பெஸ்ட்டாலாம் இல்லை. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் WPL இந்தியாவில் நடக்கிற விமன் IPLங்கிற அந்த ரேஞ்சிலலாம் பயங்கரமாக விளையாடுறாங்க. கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. இந்த கண்டிஷன் அவ்வளோ ஃபேவராக இல்லையோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக டவுன் ஆகுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். லெக்கி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு லெக்கினா ஓரளவுக்கு லெக்கியை மேனேஜ் பண்ணிடுறாங்க. கூகுளி போகிற லெக்கியை கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்குறோம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு டோட்டலாகவே சரண்டர் ஆகிடுறாங்க. அது தொடர்ந்து நம்ம இந்த சீசனில் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் போன சீசன் அதுக்கு முன்னாடியுமே அந்த வீக்னஸை ஷோ பண்ணியிருக்காங்க. அனாபல்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி அதிகம். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் விக்கெட் டேக்கிங் ஓகேவாக இருக்குது, பெஸ்ட்டாக இல்லை. மெரிசன் கேப் அவங்களோட ரோலை பக்காவாக பண்ணுறாங்க. பேட்டிங் பேஸில் பேக் ஹேண்டு அண்ட் இனிஷியல் பால் விக்கெட் டேக்கிங் இதை அவங்களால கொடுக்க முடியுது. தீப்தி சர்மாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா யோசிக்கும் போது போன போட்டியில் ஓவர்ஸ் குறைவாக கொடுத்தாங்க. தீப்தி மாதிரி ஒரு பவுலரை சரியாக யூட்டிலைஸ் பண்ணலையோன்னு தான் தோணுது. பட் நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதை பெருசாக யோசிக்க முடியாது. டெஸ்ட் ஃபிளின்டாஃப்கான ஓவரே அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் பவுல் பண்ணுறாங்க. குறிப்பாக தீப்தி வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஓவர் யோசிக்கவே தேவையில்லைங்கிற மாதிரி தான் போகுது. ஆனால் பேட்டிங் பேஸில் நல்ல ஹிட்டர், அதில் டவுட் இல்லை. பட் ரீசெண்டாக அவ்வளோவெல்லாம் ஷோ ஆகலை. மெக்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய பிளேயரானா டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. 1 டவுன் 2nd டவுன் ஸ்டேஜில் கூட சூப்பராக இருந்திருக்காங்க. இந்த சீசனில் ஒரு ஃபாஸ்ட் 50 அடித்தாங்க. ஸ்டில் இவங்கள கீழே தான் தலை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் டாப்பில் இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, மிடில் அண்ட் இன்டர்நேஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் மெக்கனுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. கிம் கார்த்துக்கும் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அயர்லாந்துக்கு ஓப்பனராக இருந்திருக்காங்க. ரைட்டாக மீடியம் எண்டோர் பவுலராக ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்கலாம். நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சோஃபி டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். நல்ல பவுலிங்கும் கொடுத்துருக்காங்க. மைசி கிப்சனுக்கு ஒரு சில ஓவர்ஸ் கிடைக்கலாம்.
மெல்பர்ன் ரெனகேட்ஸு நிறைய டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் வச்சுருக்க ஒரு யூனிட்டு. ஆனால் பவுலர் பேஸில் ஃபேண்டசிக்கு ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம போக முடியல. மேத்யூஸு, கேப்சி, டோட்டின்னு, வேராமு இல்லை டாப் 5க்குள்ளே இருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் 4 வீசிடுறாங்க. ஸோ அப்போ பவுலிங் பேஸில் இருக்க பிரஸ்விச்சு, சாரா கைட்டு, இல்லிங்வர்த், பெக்கர் இவங்கெல்லாம் மொத்தமே 4 ஓவருக்கு 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். அண்டு பெக்கரோட இம்பார்ட்டன்ஸ் ரீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. அகெயின்ஸ்ட் லேர்னிங் கொஞ்சம் பயன்படுத்தலான்னு தோணுது. இல்லிங்வர்த்து ஒரு இடத்துல ஸ்லிங்கி ஆக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஓவர் இருக்கலாம். சாரா கைட் போன போட்டி அகெயின்ஸ்டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பயன்படுத்தினாங்க. எனிவே இந்த போட்டியில் கொஞ்சம் பயன்படுத்துவாங்களா, எண்ட் ஓவரில் வீசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் கண்டிப்பாக சூப்பர் பவுலர் இந்த ஃபார்மட்டுக்கு அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பவுலராக தொடர்ந்து இருந்திருக்காங்க. ரீசெண்டாக மெல்பர்ன் ரெனகேட்ஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரஸ்டீஜோட பவுலிங் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு தான் போகுது. பேட்டனா மட்டும் யோசிக்கணும், பார்க்கலாம். அண்டு நிக்கோல் ஃபால்டன், ஸ்டாலன்பர்க் இவங்களாம் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் இந்த ஆர்டரில் பெரிய லெவலில் யோசிக்க முடியாது. பட் அவங்களோட ரோல் கொடுக்குற இடத்துல பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக மேத்யூஸு, கேப்சி, டோட்டின், வேராம் இவங்களோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேராம் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. கடந்த சில போட்டிகளில் விக்கெட் டேக்கிங்கில் டவுனாக இருக்காங்க. ஆனால் அவங்க நல்ல பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு இன்புட்டை கொடுக்க முடியும், வேறாம் நம்புகிறாங்க. ஆனால் அந்த அவுட்புட் கன்சிஸ்டன்ட் பேஸில் வர்றதில்லை. டோட்டின்னு, கேப்ஸி கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவுலிங்கும் கொடுக்க முடியும், பேட்டிங்கும் பண்ண முடியும். மேத்யூஸ் போன போட்டியில் வேற லெவல் பேட்டிங் கொடுத்தாங்க. வெப் டீசன்ட் ஸ்டார்ட் சில நேரங்களில் கொடுக்குறாங்க. ரெண்டு டீம்லேயும் ஆப்ஷன் பவுலிங் பேஸில் ஹெவி தான். பட் ஸ்டில் ரெனகேட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 பவுலர்ஸ் 4 ஆல்ரவுண்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய போகிறாங்க. ஒரு சில ஓவர்ஸ் மட்டும் மற்றவங்கள்ட்ட ஷேர் ஆகுது. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஜிஎல்பிக்குள்ள ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் சாரா கைட் உள்ள வராங்க, ஒரு சில நேரங்களில் செரிஸ் பெக்கர் உள்ள வராங்க, இல்லிங்வர்த் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கனால அதை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் அனாபல், கேப்பு, கிம்காட், சோஃபிடேக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்டு மேத்யூஸு, கேப்சி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸு மிடில் மிக்ஸ் ஆகிறாங்க. அதனால் அவங்களோட பவுலிங் அண்ட் வேராமோட பவுலிங் இருக்கும், எதிர்பார்க்குற ஒன்று தான். தீப்தி, கிம்கார்த்து எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேத்யூஸு, டோட்டின் சில நேரங்கள் மேத்யூஸு பவர் சர்ச்சில் இல்லை முன்னாடியே கூட முடிச்சிடுறாங்க. அண்ட் எண்டில் மாற்றமும் இருக்குது. சில நேரங்களில் வேராம், டோட்டின் வித் வேராம், அதே நேரத்தில் கேப்சி கூட எண்டில் வரதை நம்ம பார்க்குறோம். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது மெல்பர்ன் ரெனகேட்ஸ் போன போட்டியில் ஜெயிச்சது மூலமாக ஒரு எட்ஜ் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8-8 அப்படின்னு ஈக்குவலாக இருந்திருக்காங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ரெனகேட்ஸு சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறோம். அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ரீசன்ட் மேட்சஸ்ஸு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் மெல்பர்ன் ஸ்டார்ஸு எப்பயும் இருக்கிற மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை பார்க்கணும். அந்த ஸ்ட்ராங்கான யூனிட்டுக்கு தகுந்த ரிசல்ட் ஆனால் அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவான பர்ஃபார்மன்ஸு. கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் கம்பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா விளையாண்டுருக்காங்க. மேத்யூஸோட கேப்டன்சி அப்படின்ற வகையில் சில இடத்துல புரிஞ்சிக்க முடியாது, அவங்களே கூட பவுல் பண்ணாமல் போயிடுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் குழப்பமே தவிர அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். கடந்த 10 போட்டியில் இந்த 2 டீமுக்கு இடையில இருக்க ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கடந்த 5 போட்டின்னு பார்க்கும்போது ரெனகேட்ஸ் போன போட்டியில் ஜெயிச்சது தான். மற்றபடி 4 போட்டியில் ஸ்டார்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டார்ஸ் ஒருவேளை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணனா சக்ஸஸ் பண்ணலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்திருக்கு. ரெனகேட்ஸ் சேஸ் பண்ணுறது ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் டாஸில் ரெனகேட்ஸ் டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ஸு டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்கன்னு தோணுது. டாப் 14 என்னோட மைண்டில் மேத்யூஸு, பேட்டியா டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க. லேர்னிங் கேப்சி 1 டவுன் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அண்ட் கேப்சி பவுல் பேஸில் இருக்காங்க. டோட்டின்னு, சதர்லாந்து, வேராமு, கேப்பு, தீப்தி சர்மா இவங்கெல்லாம் செமையான ஆல்ரவுண்டர்ஸு. பவுலிங் பேஸ்லேயும் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டை எதிர்பார்க்குறோம். தீப்திக்கு ஓவர் கொஞ்சம் குறைவாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன், இருந்தால் கூட அதை ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிம்கார்த்து நல்ல பவுலிங் 4 ஓவர் கோட்டா வீசுகிறாங்க. பேட்டிங் பேஸில் யோசிக்க வேண்டாம், பேட்டிங் இருக்குது. ஆனால் அவங்க ஆர்டர் பேஸில் ரொம்ப கீழே வரதுனால அந்த இடத்த யோசிக்க வேண்டாம். கைட்டு, இல்லிங்வர்த்து, பெக்கர் இவங்கெல்லாம் ரெனகேட்ஸ் பவுலர்ஸு.
இவங்களுக்கான ஓவர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் யோசித்து பிக் பண்ண வேண்டிய பிக்ஸு ட்ரை பண்ணலாம். சோஃபி டே சூப்பர் பவுலிங் கொடுக்குறாங்க. சில ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்ட் அவங்களோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிக் பேஸில் மெக்கியான், சாரா கைட், இல்லிங்வர்த், பெக்கர் இவங்கள தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க 3 பேருமே ரெனகேட்ஸ் பவுலர்ஸு. பிக் பேஸில் ஒரு சில டீம்ஸில் ஒரு பிளேயராக இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்னால் டாப் 5ல் 4 பவுலர்ஸ் இருக்காங்க. 4 பவுலர்ஸும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி இருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற பவுலர்ஸு கொஞ்சம் ஓவர்ஸை வீசுவாங்க. ப்ரையாரிட்டி பேஸில் ஒருத்தர் நல்லா வீசினாங்கன்னா கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. அது சாரா கைட்டாக இருக்கலாம், இல்லிங்வர்த்தாக இருக்கலாம், பெக்கராக இருக்கலாம். இல்லிங்வர்த் ஏர்லி பேஸில் பவுல் பண்ணுவாங்க, பெக்கரும் ஏர்லி பேஸில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் அகெயின்ஸ்ட் மெக்லானிங் ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். போன போட்டியில் அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க, பார்க்கணும். மேத்யூஸு, கேப்சி, கேப் இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸஸ்ஸு. டோட்டின்னு, சதர்லாந்து, வேர்ஹாம் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். குறிப்பாக சதர்லாந்து நல்ல கேம்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. எம்சிஜி கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் பேட்டிங் பேஸில் கொடுப்போங்க அப்படின்னு சொல்ல முடியல. பட் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக லேட்டராக அவுட்புட் கிடைக்கலாம். பட் சதர்லாந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்து பேட்டிங் பேஸில் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி மேட்ச் அந்த ஒரு விஷயத்த கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. டோட்டின், வேராம் பவுலிங் பேஸில் அண்ட் பேட்டிங் பேஸில் ரெண்டுலேயுமே ரிசல்ட் கொடுக்கலாம். டீம் பாருங்கள். கேப்டன் மேத்யூஸ், வைஸ் கேப்டன் கேப்சி, டோட்டின்னு, வேராமு, கேப்பு, சதர்லாந்து இவங்கெல்லாம் சாய்ஸஸாக ரொட்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி கேப்டன் சாய்ஸ் நிறைய இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் 2 யூனிட்லேயே இருக்காங்க. அண்ட் பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு நியூட்ரல் ட்ராக் மாதிரி தான் நம்ம யோசித்து டீமை போடணும். பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படின்லாம் யோசித்து போக முடியாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கிற டீம்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் குயிக்காக ஆடலாம், பேட்டிங் டெப்த் தான் நமக்கு இருக்கே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் விளையாடுறாங்க. அதையுமே நாம் யோசித்து டீம் செட் பண்ணணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.